அனைவருக்கும் வணக்கம். உண்மை செய்திகள் உடனுக்குடன் கிடைக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு வீடியோவை தொடர்ந்து முழுமையா பாருங்க. மகளிர் உரிமை தொகை உயர்வு குறித்து அமைச்சர் சொன்ன முக்கிய தகவல். தமிழகத்தில் தகுதியுள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 வழங்கும் மகளிர் உரிமை தொகை திட்டம் கடந்த திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்டு சுமார் 1.31 கோடி பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் தாவேக வெற்றி பெற்றால் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் வழங்கப்படும் இந்த உரிமை தொகையை ரூபாய் 2500 உயர்த்தி வழங்குவோம் என விஜய் வாக்குறுதி அளித்திருந்தார். தற்போது தாவேக ஆட்சி அமைத்துள்ள நிலையில் இந்த வாக்குறுதி எப்போது செயல்பாட்டிற்கு வரும் என்ற எதிர்பார்ப்பு தமிழக பெண்கள் மத்தியில் பெரிதும் எழுந்துள்ளது. இந்த சூழ்நிலையில் பட்ஜெட் தாக்கல் குறித்து தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மரிய வில்சன் முக்கிய தகவல்களை பகிர்ந்துள்ளார். தாவேக அரசின் முதல் பட்ஜெட் வரும் ஆகஸ்ட் மாதத்தின் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று அவர் உறுதியளித்திருந்தார். மேலும் அமைச்சரவை கூட்டங்கள் சுமூகமாக முடிந்துள்ள நிலையில் மக்கள் தற்போதைய ஆட்சியில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அமைச்சர் மரிய வில்சனின் இந்த அறிவிப்பை தொடர்ந்து வரவிருக்கும் பட்ஜெட்டில் மகளிர் உரிமை தொகைக்கான நிதி உயர்த்தப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் வாக்குறுதியின்படி உரிமை தொகை ரூபாய் 2500 உயர்த்தப்படுவதற்கான அறிவிப்பு ஆகஸ்ட் மாத பட்ஜெட்டில் இடம்பெற வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. இந்த செய்தியால் குடும்ப தலைவிகள் மிகுந்த உற்சாகத்தில் உள்ளனர். மேலும் இது குறித்த அப்டேட்டுகள் உங்களுக்கு கிடைக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.